தாத்தா இதான் கல்யாணியுடைய வீடு. வீடு சரி, வீட்டுல கல்யாணி இருப்பாளா? இருப்பா இருக்காம எங்க போயிட போறா? கல்யாணிக்கு இந்த மாதிரி ஆன உடனே அவளை பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்புறது இல்லைன்னு அந்த அக்கா சொன்னாங்களே. பார்வதி அக்கா, பார்வதி அக்கா. மூசாவா? பாப்பா இவரு யாரு? இவர் என்னோட தாத்தா, பேர் அலாவுதீன். இவரும் என் கூட ஐயா வீட்டுல தான் வேலை பாக்குறாரு. நாங்க கல்யாணியை பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க என்ன, இந்த ஊர்ல பாதி பேர் அவளை வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. என் குழந்தையோட நிலைமை எப்படி ஆயி போச்சே. அந்த அங்காள பரமேஸ்வரி தான் காப்பாத்தணும். உள்ளதா இருக்கா, வாங்க. இங்கதானே உட்கார்ந்திருந்தா. கல்யாணி, கல்யாணி, என்ன உள்ள என்ன பண்ற? இங்க வா, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? மூசான்னு ஒரு அண்ணன். நான் யாரையும் பார்க்க விரும்பல, அவங்கள போ சொல்லு. என்னடி பார்க்க விரும்பல? உத வாங்குவேன். மரியாதை வெளியே வா. கல்யாணி, இவர்தான் மூசா. இது அவரோட தாத்தா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். கல்யாணி, என்ன உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன பார்க்க வந்த? என்னம்மா இப்படி கேக்குற? சும்மாதான் பார்க்க வந்தோம். பார்த்தாச்சுல்ல, கிளம்பு. கல்யாணி கிளம்புன்னு சொன்னேன். இல்லம்மா. தாத்தா போருங்க, நான் தியானத்துல பாக்குறேன். என்ன மூசா? நாம சந்தேகப்பட்டது சரிதான் தாத்தா. கல்யாணிக்குள்ள லீயோட உயிர் பாகம் இருக்கு. என்ன வந்த வேலை முடிஞ்சுதா? இல்ல, இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. முடிவு பக்கத்துல தான் இருக்கு. யாருடைய முடிவு யார் பக்கத்துல இருக்கு? உன்னோட முடிவு என் பக்கத்துல இருக்கு. இந்தப்பா, இந்தாங்க. கல்யாணி, உனக்கு உள்ள டீ வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்படிதான்ப்பா, அவ எந்த நேரத்துல என்ன பண்றா என்ன பேசுறானே புரிய மாட்டேங்குது. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குதுப்பா. எதிர்பாராத சமயத்துல ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. பாக்கியம் பைத்தியம்னு நம்ம எல்லாரும் கொண்டாடணும். ஆக பாக்கியம் திடீர்னு சீரியஸா பேசுறத பார்த்தா பாக்கியத்துக்கு பைத்தியம் இல்ல, அது ஏனோ பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. அது நடிப்புதான்னு ஒரு இன்ஸ்டன்ட்டை வச்சு நாம முடிவு பண்ணிட முடியுமா? ஏன் முடியாது? நான் சொல்றேன், பாக்கியம் பைத்தியமே கிடையாது. இல்லப்பா, நம்மளால அதை பத்தி எந்த முடிவுக்குமே வர முடியல. ஏ கௌரி, சும்மா இது பண்ணாத. அந்த பாக்கியம் தான் மறுபடியும் தெளிவா பேசிச்சுல. இப்ப பேசுறத விடு கௌதம். முன்னாடி ஒரு நாள் நம்ம பாக்கியத்து மேல சந்தேகப்பட்டு பூசாரி வீட்டுக்கு போனோமே, அப்ப என்ன நடந்துச்சு? பாக்கியம் தனியாளா ஒரு அறையில பைத்தியமா இருந்துச்சுல? ஆமா இருந்துச்சு. பாக்கியம் பைத்தியமா இருக்கிறது நடிப்புன்னா, தான் மட்டுமே இருக்கிற அந்த அறைக்குள்ள ஏன் பைத்தியமா நடிக்கணும்? ஊரை வேணா அந்த பாக்கியம் ஏமாத்தலாம், அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் சரிதான். ஒரே குழப்பமா இருக்குப்பா.
பாக்கியம் விஷயமா பூசாரி நம்ம பாட்டி கிட்ட எதுவுமே கேட்க முடியலப்பா. சங்கரம் பிள்ளைசன் விவேக் செத்ததுக்கும் ஒரு காரணமும் தெரியல. இதே மாதிரி மர்மங்கள் நீண்டுகிட்டே போகுது. ஏய், இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் வெளியே வந்து விழுந்தது அந்த பைத்தியம் பாக்கியத்துக்கு எப்படி தெரியும்? அது ஏன் வந்து நம்மள வான் பண்ணிட்டு போணும்? இவங்க எல்லாருக்கும் இடையில சைலண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. அது மட்டும் உண்மை. ஒரு விஷயம் சொல்லவா? என்ன சொல்லு. இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தானே நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா. அப்போ நாம இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே தோண்டி பார்த்தா என்ன? எப்படி? டேய் பாலு, அன்னைக்கு அந்த அம்மா நிஷத்தால செத்தவங்க 3 பேர்னு சொன்னல, அவங்க எல்லாம் யார் யாரு? ஒரு நிமிஷம் கௌரி. முதல்ல செத்தது வடக்கு தெரு மாரிமுத்து. அதுக்கப்புறம் செத்தது நந்தவன தோட்டம் நாச்சியப்பன். கடைசியா செத்தது நம்ம பண்ணையார் வீட்டுல வேலை செஞ்ச ஆளவன் தான். அப்படின்னா கடைசியா செத்தது அந்த ஆளவன் தான் தானே? ஆமா, நான் தானே கணக்கு எழுதுனேன். கடைசியா செத்தது அந்த ஆளவன் தான். சரி, அந்த ஆளவன் தான் எப்படி செத்தான்னு கொஞ்சம் விசாரிப்போம். அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? அதை வச்சுதான் இப்ப நடக்கிற மர்மங்களை விடுவிக்க நமக்கு உதவியா இருக்கும். ஆமா, கௌரி சொல்றதுதான் கரெக்ட். டேய் பாலு, அந்த ஆளவன் தான் வீடு தெரியுமா உனக்கு? கௌரி, அந்த ஆளவந்தானுக்கு வீடே கிடையாது. பண்ணையார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு அப்படியே அவங்க அண்ணன் வீட்டுல டேரா போட்டாரு. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனா எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். கௌரி, அப்பா அம்மாவும் தூத்துக்குடியில இருந்து வரல. சோ நம்ம சென்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. எப்படியோ இந்த ஊரோட மர்மங்களை கண்டுபிடிக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, நமக்கு லீவு முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு விடுதலை கிடைக்கணும். ஆமா, குண்ட பாலு எங்க? பாலு சமையல் அறையில பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனா? என்ன ஹெல்ப் பண்றா? பாட்டி என்ன உருளைக்கிழங்கு உரிக்க சொன்னாங்க. நான் அவனை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். பாத்துடா, மசாலாக்குள்ள பேதி மாத்திரையை கலந்து வச்சிட போறான். ஹலோ ஹலோ, வாய்ஸ் டெஸ்டிங். டேய் முண்டங்களா, என்னடா பண்றீங்க? பல்ல தேய்க்கிறீங்களா இல்ல பல்ல புடுங்கி நடுறீங்களா? போனமா வந்தமான்னு இல்லாம போற இடத்துல எல்லாம் கூடி கூடி பேசுறீங்க. இனிமே என்ன பிரச்சனையை கொண்டு வர போறீங்களோ தெரியலையே. பேர பிள்ளைங்க எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்த காலம் போய் இப்ப எப்ப போவாங்கன்னு ஆயி போச்சே. கிழவி இன்னைக்கு ரொம்ப திட்டுது. ஆமா, அது எப்ப திட்டம் எப்ப கொஞ்சம் கூட சொல்ல முடியல. சரியான லூசா இருக்கும் போல இருக்குது. ஏய், பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. சரி வாங்க, சீக்கிரமா போய் பாட்டி வாய் அடைக்கலாம். வந்ததுல இருந்து ஒரு நாளாவது வீட்டுல அடங்கி ஒடுங்கி கிடக்குறீங்களா? போக வேண்டியது, நல்லா ஊர் சுத்த வேண்டியது, டைமுக்கு கொட்டிக்க வேண்டியது. பாவம் கிழவி ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணிருக்கீங்களா? எதுவும் கிடையாது. ஒரு துரும்ப கூட எடுத்து போட தெரியாது. வாங்க. காலையில இருந்து அந்த குண்டு பையன் பாலு ஏன் கூட அடுப்படியில கிடந்து சாவுறான். பாவம் இந்த பிஞ்சு கை. இவனுக்கு இருக்கிற நல்ல குணம் உங்க 3 பேருக்கு கொஞ்சம் கூட இல்லையே. வெண்டா வந்து கொட்டிக்கலான்னு பெட்டியா கணத்திரியில உக்காந்துக்கிட்டு மீட்டிங் போட வேண்டியது. மூணு பேரு தட்டை தூக்கிட்டு வாங்க, உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். டே பாலுக்கண்ணா, இன்னைக்கு அவங்களுக்கு டிஃபன் கிடையாது, நமக்கு மட்டும்தான் டிஃபன். காட்டு கத்து கத்துற, இன்னும் வருதுங்களா பாரு. அதுவும் இந்த சந்தியா இருக்காளே, சரியான வாத்து. இங்க ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். என்ன சவுண்டே காணோம்? அம்மா
வேணும்டா உனக்கு. அம்மா. ஏண்டா குண்டா என்ன பார்த்த வாத்துன்னு சொன்ன நானே ஆடி ஆடி வரேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பாட்டியோட வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி எங்களை திட்டிருப்ப. டேய் இப்ப திட்டுற பார்க்கலாம். சாரி கௌதம். இந்த பைத்தியத்தை விட்டுட்டு போங்கப்பா. மாவனை நாஸ்தி ஆயிடுவ. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருப்பா, ஒருத்தருக்கு திறமை இருந்தா அதை மதிக்கணும். இந்த மாதிரி போட்டு மிதிக்க கூடாது. இங்க பாரு, உனக்கு திறமை இருக்குன்னா அது இந்த ஊர்ல இருக்கிற மர்மங்களை கண்டுபிடிக்கிறதுல காட்டு. அப்ப நாங்க மதிப்போம், மிதிக்க மாட்டோம். இதை வச்சு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? என்னடா கண்டுபிடிச்ச? பாக்கியம் பைத்தியம் இல்ல, அவன் நடிக்கிறா. சி இவ்வளவுதானா? இது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இத வச்சுதான் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண போறோம். ஏ பசங்களா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. ஏய், இது ஒரிஜினல் பாட்டியோட வாய்ஸ்பா. எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப தெரியும், ஆனா முன்னாடி என்கிட்ட ஏமாந்துட்டீங்களே, அதான் அப்படியே எடுத்து கொடுத்தேன். ஏய், சும்மா ஏட்டிக்கு போட்டி பேசாம வா, நீயும் நல்லா வந்து கொட்டிக்கோ. கொடிக்கிறேன். போங்க. தொலை எழுத்து. என்னங்க இந்தாங்க காப்பி. துரை வந்துட்டானாவுமா? இன்னும் இல்லைங்க. டவுனுக்கு போகணும் நேற்றே சொல்லியிருந்தேன். வராம இன்னும் என்ன பண்றான்? கல்யாணியை அந்த நிலைமையில விட்டுட்டு வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறான் போல இருக்கு. பெத்தவனாச்சே, பாசம் இருக்கதானே செய்யும். கல்யாணி குணமாகற வரைக்கும் துரை வேணும்னா லீவ் எடுத்துக்கிட்டுமே. நான் என்ன வேடான்னா சொல்றேன், அவன் எடுத்துக்கணுமே. உமா, எனக்கு என்னமோ கல்யாணி குணமாவது கனவாவே போயிடும் போல இருக்கு. என்னங்க சொல்லு. துரை பார்வதிக்கு கல்யாணி ஒரே குழந்தைங்க, எப்படியாவது குணமாகணும். என்ன உமா பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஒரு குழந்தையா இருந்தா பல குழந்தையா இருந்தா எல்லாம் தலையெழுத்துப்படி தானே நடக்க போகுது. ஆனானப்பட்ட பழனிசாமியாரு அவளோட சக்தி உள்ளவரு, அவரே கல்யாணி ஜாதகத்தை கணிக்கும் போது பேச்சு இல்லாம போயிடுச்சு. கல்யாணி ஜாதகத்தை வேற யாரால கணிக்க முடியும்? யாரால குணப்படுத்த முடியும்? எல்லாம் விதி விட்ட வழியுமா? இந்த ஐயா, அம்மன் கோயில் பூசாரி வந்திருக்காருங்க. வர சொல்லு. சரிங்க ஐயா. நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. கமிட்டி கூட்டத்தை கூட்டி கோயில் கும்பாபிஷேகத்தை பத்தி பேசணும். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா இருக்கணுங்க. அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா சிறப்பா இருக்கும். ஐயா நமஸ்காரம். வணக்கம். அம்மா நமஸ்காரம். பூசாரி, அம்மனுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கா? அம்பாளுக்கு என்னங்க 6 கால பூஜையும் அம்சமா நடக்கிறது. பூசாரி, அம்மனை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா அம்மன் நம்மளெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கோ. சரியா சொன்னேன். அப்புறம் வந்த விஷயம் என்ன சொல்லுங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு மாசத்துல 3வது வெள்ளிக்கிழமை இல்லையா? ஓ, சர்வாலங்கார பூஜை இல்ல? ஆமாங்க, அதான் அம்மனோட அலங்கார நகைகளை எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நான் எடுத்து வச்சுட்டா போச்சு. உமா, அம்மன் நகைகள் எல்லாம் சரி பார்த்து எடுத்து வை. காலையில பூசாரி வந்து வாங்கிக்குவார். சரிங்க. சரியா? அப்ப நான் வரேன். சரி சரி, வேலையை பாரு. ஆமா தாத்தா, நான் தியானத்துல அந்த கல்யாணியுடைய முகத்தை பார்த்தப்போ அவ நெத்தியில இருந்த வெள்ளை மயில ஒரு தீ தெரிஞ்சது. அந்த தீயில அந்த லீயோட முகமும் தெரிஞ்சது. அப்படின்னா லீயோட உயிர் பாகம் அந்த கல்யாணியோட உடம்புல தான் இருக்கு. ஆமா, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? முதல்ல நீ ஒளி அனுப்பிச்சு பார்த்த போது ஏன் காட்சிகள் தெளிவில்லாம தெரிஞ்சது? அப்ப ஏன் நமக்கு கல்யாணிக்குள்ள லீயோட உயிர் பாகம் இருக்கிறது தெரியல? நான் இப்பவும் ஞான திருஷ்டியில பார்க்காம சாதாரணமா பார்த்திருந்தா விஷயம் தெரிஞ்சிருக்காது தாத்தா. லீ ஏதோ கட்டு போட்டிருக்கான். லீ கட்டு போட்டிருந்தா அந்த ஜோசியனுக்கு எப்படி இவ வித்தியாசமான பொண்ணு வித்தைகள்லாம் செய்ய போறான்னு தெரியும்? ஜோசியம் அவ்வளவு துல்லியமா சொல்லும். அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு தாத்தா. ஒருவேளை அந்த லீ ஜோசியரை வசியம் பண்ணி. ஆஹா, லீ ஒரு முட்டாள். எந்த தப்பையும் தடையும் இல்லாமல் செய்ய மாட்டான். லீ கல்யாணை பத்தி சொன்னதையும் வெள்ளமையை கொடுத்து தினமும் அவளை வச்சுக்க சொன்னதை பார்க்கும்போது ஏன் லீயே அந்த ஜோசியனா இருக்கக்கூடாது? ஆமா தாத்தா, லீ அந்த மயில தெரியறான்னா அவன் தான் அந்த ஜோசியனா வந்து அதை கொடுத்துருக்கணும், சொல்லியும் இருக்கணும். ஆமா, ஜோசியன் அந்த லீ தான் உறுதியாயிடுச்சு. இன்னொரு விஷயம், இப்ப கல்யாணி நம்மள பார்க்க விரும்பலன்னு சொன்னதையும் அவன் நம்ம கூட பேசின விதத்தையும் வச்சு பார்க்கும்போது நாம தேடி வந்திருக்கிறத கல்யாணிக்குள்ள இருக்கிற லீ தெரிஞ்சிருப்பானோ? தெரிஞ்சே இருந்தாலும் அவன் உயிரோட ஒரு பாகத்தால என்ன செய்ய முடியும்? அவன் முழு உயிரும் நம்மளை உணர்ந்து உஷாராகிறதுக்குள்ள
நாம கல்யாணிக்குள்ள இருக்கிற உயிர் பாகத்தை எடுத்தாகணும். உடனடியே எப்படி முடியும்? அதுக்கு துரையும் பார்வதியும் நம்மள நம்பி நம்ம கிட்ட கல்யாணியை ஒப்படைக்கணுமே. அதுக்கு ஒரே வழி கவுண்டர் தான். முதல்ல நாம யாருன்னு நாளைக்கு அந்த கவுண்டருக்கு புரிய வைப்போம். கல்யாணிக்கு வந்திருக்கிற ஆபத்தை சொல்லுவோம். கல்யாணியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். ஆமா தாத்தா, நாம கவுண்டர் மூலமா போனா தான் துரையும் பார்வதியும் கேட்பாங்க. விடியட்டும், நாம முதல்ல கவுண்டரை போய் பார்ப்போம். சொன்னனே கேட்டீங்களா? கால சுத்துற பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொன்னனே கேட்டீங்களா? சாமியார பார்க்க போனோம், அவரை ஊமையாக்கணும். இருந்தாலும் விடாம சுத்தி சுத்தி வந்து யோசிச்சு யோசிச்சு முடிய பிச்சுக்கிட்டு இப்போ முதல்ல கல்யாணிய காப்பாத்துறதுக்காக கவுண்டரை பார்க்க மூசா முடிவு பண்ணிட்டான். ஆமாண்டா மங்கி, ஆரம்பத்திலே கிள்ளி எரியறது ஆற போட்டு வெட்டணும். மூசா கவுண்டரையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா மூசாவும் அலாவுதீனும் அந்த ஊரிலே இருக்க கூடாது. இருக்க விடாம பண்றேன் பார்.